வாழறதுக்கே பிடிக்கல. அம்மா அப்படியே வாழ்ந்து கிழிச்சு தள்ளிட்டா. வாழ்க்கை வெறுக்க ஆளை பாரு. முளைச்சு 3 இலை உடல உங்களுக்கு இப்பவே வாழ்க்கை வெறுத்து போச்சாங்க. நீங்களே இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் பாடுகிட்டு அனுபவிச்சுல இங்க தரிக்க மாட்டியா கேட்டியலா? இல்ல கிழவி, இது நானா தேடிக்கிட்டேதான். இங்க எல்லா வேலையுமே நம்மளாலதான் நடக்கும். ஏதோ 1-2 தான் மத்தவனால நமக்கு நடக்கும். மிச்சம் முக்காவாசி நம்ம வேலையினாலதான் நமக்கு நடக்கும். என்னன்னு சொல்லி அது ஒண்ணு இல்ல கிழவி, வெறுப்பா இருக்கு. யாருமே எனக்கு பிடிக்கல, வாழறதுக்கே பிடிக்கல. நான் யானுவத்துல சொல்றேன், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டி. சொல்லுவேன் ஆமாட்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ. இங்க யாருக்காக நீ வாழணும்? இல்ல இங்க உனக்காக இங்க யாரு வாழுதா? எனக்காக எனக்காக யாரும் வாழலையே. என்ன திட்டதுக்கும் யாசதுக்கும் தான் ஆள் இருக்குது. வேற என்னத்துக்கு நீ மத்தவங்களுக்காக வாழணும்னு கேக்குறேன். இல்ல தெரியாம தான் கேட்க, எதுக்காக மத்தவங்களுக்காக நம்ம வாழணும்ங்க எனக்கு புரியல கிழவி. நான் சொல்லுதேன் கேளு, எனக்கு 50-60 வயசு ஆகி போச்சுது. இது வரைக்கும் நான் என்ன கிழிச்சிட்டேன்னு சொல்லு பாப்போம். காலையில இருந்துக்க என் மருமக கையால 2-3 வாத்துமான வாங்குவேன், என் கையால அவ 2-3 வாத்துமான வாங்குவா. அப்படியே வடிவை கூப்பிட்டுட்டு ஊரா தெருவா சுத்துவேன். அங்கங்க கிடைக்காத பிச்சை எடுத்துதாம தின்னுட்டு கிடக்கேன். இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையாட்டி சொல்லு பாப்போம். நீ இப்படியே கிடந்த உன் நிலைமை இப்படித்தான் இருக்கும் பாத்துக்க. என்ன கிளை சொல்லுத? சொந்த கால்ல நில்லு, அதுதான் உனக்கு கௌரவம். நாளன்னா துட்ட இருந்தாலும் உன் சம்பளத்துல வந்ததான் இருக்கணும். ஆமாட்டி, நாளன்னா துட்டு வந்தாலும் அது உன் கையால வரணும். உன் சம்பளத்துல வந்தது வச்சுக்கைய, உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு தைரியம் வந்துடும். இப்போ நீ மத்தையில எதிர்பார்க்க போய் உனக்கு எந்த முடிவு எடுக்க முடியல கிழவி. ஒருவேளை என்ன ஓக்கியதுக்காக நீ எதுவும் சொல்லலையே, நல்லதானே சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, ஓக்கியதுக்கு சொன்னாவா? ஓக்கியதுக்கு இவன் ஒன்ன ஓச்சி எனக்கு என்ன போகுது? என்ன எடுத்துக்க, ஒரு ரேஷன் கடைக்கு போறதுக்கு 2 ரூபாய்க்கு என் மருமகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டியிருக்கு. அதே அந்த வீடு என் பேர்ல இருக்க போய்தா அவ கொஞ்சமா அது பைப்புடுதா. இப்ப அந்த வீடும் என் பேர்ல இல்லன்னு வச்சுக்க. இந்த கிழவியோட நிலைமையை நினைச்சு பாரு. அந்த வீட்டுக்காக தான் என்னையும் அந்த வீட்டுல வச்சிருக்கா. நானும் ஏதோ உருட்டி பரட்டிக்கிட்டு அங்கங்க நேரத்தையும் பொழுதையும் கட்டிட்டு அலையிறேன். இப்ப அந்த வீடும் என் பேர்ல இல்லன்னு வச்சுக்க. அதுல உங்க மருமக அடிச்சு பத்தி இருப்பா. அப்போ அங்க எனக்கு மரியாதை எதை வச்சு கிடைக்குது? நான் எதை வச்சு வாய் பேசுத? கொஞ்சமாவது சொத்து சொகன்னு இருக்க போய் தானே. ஆனா வடிவு நிலைமை பாரு, 24 தெருலதான் கிடப்பா. ஏன்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ அப்படி தம்மட்டி நீ இருக்க. முத சொந்த கால்ல நில்லு, அப்புறம் பாரு எவன் உன் கூட இருக்கான், எவன் முன்னோட்டு போறான்னு தெரிஞ்சிடும். சொந்த கால நிக்கிறதுக்கும் எனக்கும் தைரியம் வேணுமே. அதாவது காலேஜுக்குலாம் போறியட்டி, இப்ப என்ன அங்க போறதுக்கே பெரும்பாடா இருக்குது. காலேஜுக்கு போனா செல்வா சார் இருக்காரு, அவர் காலேஜுக்கு எதுக்கு நீ போறேன்னு கரோப்பைய என்ன திட்டுதான். இப்ப வேற காலேஜ்ல போய் சேருங்க. இப்படி அவ இஷ்டத்துக்கு பந்தாடிட்டு இருந்த ஓ வாழ்க்கை போயிடும். நீ தான் முடிவெடுக்கணும் பாத்துக்க. ஆனா ஒண்ணு கிழவி, நான் அவசரப்பட்டு முடிவெடுத்தது இந்த காதல் ஒண்ணுதான். ஏன் காதலிச்சேன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. தமிழ்மதி, இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? காதலிச்ச தப்புல காதலிச்ச வயசுதான் தப்புன்னு சொல்ல வரேன். அந்த 14-15 வயசுல உனக்கு அந்த காதல் தேவையா? இல்ல தெரியாம தான் கேட்க. அப்ப மட்டும் நீ இந்த கரோப்பைக்கு ஓகே சொல்லாம இருந்திருந்தா இன்னத்துக்கு நீ பாட்டுல துள்ளி குச்சி விளையாடிட்டு இருந்திருக்கலாம்ல. நான் எங்க காதலிச்சேன்? அவன் தான் காதலிக்கேன் காதலிச்சுட்டேன். ஆமா, ஊருக்குள்ள 2 சோத்த புள்ளில இருந்தா பையில பின்னாடி வரதான் செய்வானுவேன், சொல்லத்தான் செய்வானுவேன். உனக்கு எங்க போச்சு அறிவு? கேளு, அதான் சொல்றேன்ல, அப்ப எனக்கு தெரியலனே. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. அந்த கருவாப்பையில நீ இப்ப கல்யாணம் பண்ணாலும் அவன் அப்பங்காரன் உன்ன வாழவே விட மாட்டான். அந்த கசாப்பு கடைக்காரனுக்கு உன்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா கிழவி, இங்க பாரு, கல்யாணம் பண்ணி போறது புருஷன் கூட வாழறதுக்கு தான். அதுக்காக புருஷன் மட்டும் நல்லவனா இருந்தா போதாது, அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் நல்லவங்களா தான் இருக்கணும். புருஷனை காதலிச்சுட்டு புருஷன் தான் கல்யாணம் பண்ணி போற. காதலிச்சுட்டு அங்கக்காக 24 நேரமும் உன் கூட இருக்க போறது இல்ல. அவன் வேலை ஜோலிக்கு போய்தான் ஆகணும். 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாமனாலும் அசந்து தூங்குவான். ஆனா நீ மீதி நேரம் நாத்தனாரு மாமியாரு மாமனார் கூட வாழ்ந்துதான் ஆகணும். அவையெல்லாம் இந்த லட்சணத்துல இருந்தா நீ எப்படி அங்க சந்தோஷமா வாழுவ? ஏதோ 2-3 மணி நேரம் உன் கூட இருப்பா, மிச்சம் இருக்க 20 மணி நேரம் நீ மாமனாரே நாத்தனார் கூட வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்கு கரோப்பையில கட் பண்ணு. சரி, நீ நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? அதே இங்க பார், இங்க சுயநலம் ரொம்ப முக்கியம். சுயநலமா இருந்தாதான் கொஞ்சமாவது வாழ முடியும். சும்மா ஈவிரக்கம் பட்டு உன் நிம்மதி போயிரும். சொன்னா கேளு, கருவேப்பிலை கட் பண்ணு. கட் பண்ணணுமா? சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கியே. நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுமா வேண்டாமா? கண்டிப்பா வரணும். அதுக்குத்தான் சொல்லுவேன், கட் பண்ணி விட்டுறேன். அவ என்ன விட மாட்டானே. இப்போ உனக்கு கருவேப்பிலை வேணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்ப மூஞ்சில் அடிக்க மாதிரி சொல்லிட்டி. சரி, கருவேப்பிலை கட் பண்ணிடுவேன். ஆனா செல்வா சாரு அவர்தான் இதை விடவே மாட்டேங்கிறாரு. படாத பாடுபடுத்தாரு. இப்ப நான் அவரை எப்படி சமாளிக்கிறது? அவரு கொஞ்சம் புத்திசாலியா இருக்கார்ல,
அவர் இதை மட்டும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. முன்னால கொஞ்சமாவது பயந்தாரு, இப்ப அந்த பயமும் இல்ல போலுக்கு. யார் என்னன்னு பாத்துட்டு போறா வந்துட்டு எந்த இடத்துலயும் உங்ககிட்ட வந்து நின்று போடுதாரே. ஆமா கிழவி, அவருக்கு நீ கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு பத்துக்க. ஆனா இவ்வளவு துணிச்சலு. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மாட்டே. யாசி கிழவி, அங்கிருந்து எனக்கு விரையில கிடைச்சிட்டுனா நான் பாட்டுக்கு என் படிப்பை பார்த்துட்டு போயிருவேன். வீட்டுக்குள்ள பாம்பு போட்டு அவரை போட்டலான்னு பார்த்தோம். அன்னைக்கு நீ மாட்டினதான் மிச்சம். கிழவி, அன்னைக்கு எல்லாம் ஒன்னானதான். அவன் என்னால இத்தான் தட்டி மலைப்பா போட்டு யார்கிட்ட தூக்க சொன்னா? எதை சொல்லு போல இருக்கிற நாகம், கண்ணாடி வீரிய, கண்ணாடி வீஞ்சி பாம்பு அது இதுன்னு போடுவேன்னு பார்த்தா நீ மலைப்பாம்பை தூக்கிட்டு வந்துட்ட. கிழவி, அதெல்லாம் மோந்து பார்த்தாலே நம்ம செத்துருவோம். ஆனா அது சின்னதா இருக்கும்லாட்டி தூக்கி வீசுறதுக்கு ஈஸியா இருக்கும்லாட்டி மலைப்பாம்பு கொத்தாதுங்கக்காக இத்தான் தண்டி அடி தூக்கிட்டு வருவாவ. அதான் அன்னைக்கு கிடைச்சது. சீக்கிரம் யோசி கிழவி, அங்கிருந்து நான் விடுதலை ஆகணும். இப்ப கரோப்பாயிட்டு வந்து நான் வந்துட வெளியில. இப்ப செவ்வாய் இருந்து நான் வெளியில வரணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடு பாப்போம். சரி, நான் சொல்றத செய். ஓகே ஓகே. எம்மா, நான் ராணிபிள்ளை வீட்டுக்கு போயிட்டாரே. அடி கச்சி வேலை அந்தந்தால கிடக்கு. லீவு நாளாவது வரலாம் நடி. நான் ஒத்தையில இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்கேன். அவ ராணி என்ன சோகமே மையம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ யாவது கூட வாட ஒத்தாச்சியா வரலாம்லாட்டி? அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்க. இருங்க, செருப்ப மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரம் செருப்பு போட்டுட்டு ஓடியா. அந்த பஞ்சாயத்து படுக்கு நம்ம போவோம். நீ பக்கத்து ஊருக்கு தானே போகணும்? ஆமா, பக்கத்துல இருக்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துருவோம். அந்த மேல பத்த கலக்காடு அந்த சைட்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சிடும். சீக்கிரம் போயிட்டு வந்துருமா? தமிழ் இப்படி அவளும் ஆதியால அந்த கிழக்க போயிருக்காள் வட்டி. அந்த ஊர் சைடெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோன்னு தள்ளுவேன். இவன் நாம தான் போகணும் பத்துக்க. சரி சரி, இருங்க, நான் செருப்பு போட்டு வந்துருந்தேன். சரி சரி, சீக்கிரம் செருப்பு போட்டுட்டு வா. நான் பஞ்சாயத்து போட்டுட்டு நிக்கேன். சீக்கிரம் வா. சரி 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 சரி. நானும் யோசித்து பார்த்தேன். உங்க சைடு நியாயமா தானே இருக்குது. பணம் இல்லாதவங்க கூட வாழ்ந்து இருக்கு, பணம் இருக்கவங்க கூட தான் வாழணும். சரியா தானே முடிவு பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? முழு சம்மதம். அப்ப உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான். ஒரு அழகான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. ஆமாமா, நானும் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். ஈஸியா கொடி சொன்னாக்க போறேன்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப அம்சமா இருக்கீங்க. ஓ அப்படியா? ரொம்ப அம்சமா இருக்கீங்க. உங்க கூட நடந்து வந்தாலே அவ்வளவு அழகா இருக்கும். இவ்வளவு அழகான ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஒரே என்ன பார்த்து பொறாமப்படும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? எங்க சொல்லிதான் அழகே எனக்கு தெரியுது. ஐயோ, உங்க கலர் என்ன, உங்க ஹைட் வெயிட் என்ன, ரொம்ப அம்சமா இருக்கீங்க. சரி, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? கல்யாணம் வைக்கலாம், ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எதனால ஓகே. உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எந்த கண்டிஷனையும் ஏற்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். என்ன கண்டிஷன்? பெருசாலாம் ஒண்ணு இல்ல. நம்ம கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானா? நான் கூட இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆமாமா, நம்ம கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கணும். அதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன? பெரிய மண்டபத்துல தான் நடக்கணும். அதுக்கு என்ன, நடந்துட்டா போச்சுனே. இன்னும் ஒரு சின்ன கண்டிஷன். உங்க கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு, சொல்லுங்க. கல்யாண செலவு எல்லாமே நான் தான் ஏத்துக்குவேன். ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. உங்க அப்பா தான் பாத்துக்கிடுவாரு, ஆனா அந்த கல்யாண செலவு நான் பாத்துக்குவேன். அப்பா இதை கேட்ட எவ்வளவு சந்தோஷப்படா தெரியுமா? இப்படிதான் ஒரு மருமக வேணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியா? ஆமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நீங்களே ஏத்துக்கிட்டே சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இனிமேல் நீ வேற நான் வேற இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு, புரியுதா? உனக்குள்ளதே எனக்குள்ளது எதையும் பிரிச்சு பேசக்கூடாது. நிஜமாவா? உண்மையாதான் சொல்றேன். உனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு எதையும் பிரிச்சு பேசக்கூடாது. நம்ம வீடு, நம்ம சொத்து, நம்ம அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீயும் நானும் வேற இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு. ஐயா, இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? அது அங்க தள்ளின்னு சொன்னா இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுக்கு என்ன, அதை இப்ப சொல்லுனே, நீ நான் வேற இல்லைன்னு. அதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி. அதான் நம்ம ரெண்டு பேரும் வருஷம் முன்னாடி ஆக போறவன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒத்திகை, அவ்வளவுதான். என்னைக்குனாலும் நீ எனக்கு தானே. அது சரி, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க கூப்பிட்டு. அதுக்கு இல்ல, கொஞ்சம் எந்த சங்கச்சமும் வேண்டாம். இல்ல, நீ என் கூட தானே வாழ போற. என்ன என்ன கிட்ட வர்றது? ஐயோ, அதே. என்ன, என்ன பிடிக்கலையா என்ன? ஐயோ, உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? பிறவையா யோசிக்கிற? இல்ல, அது வந்து நான் அழகா இருக்கேனா இல்லையா, அம்சமா இருக்கேனா இல்லையா?
அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்போ நான் ஒன்று நெருங்கி வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி போயிடும். பிடிக்காம போயிருமாவா? சொல்ல தெரியல, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்போ கிட்ட வா. அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை, தப்பே இல்லை. சரி. ஐயோ, ஐயோ. நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கா? அப்புறம் நீ வேற நான் வேற இல்ல, அப்படிதானே? இந்த கல்யாண செலவு இல்ல, எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மண்டபம் சாப்பாடு அப்படி இப்படின்னு 7 லட்சம் ரூபாய் ஆயிரும். ஆமா, அதான் சொன்னேன், உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு வேணும் சிரமம்னு. நான் செலவு செஞ்சா தானே எனக்கு கௌரவம். ஆள் அழகா இருந்தா மட்டும் போதுமா? பிறகு பொண்ணு வீட்டுல வாங்கி அவளுக்கு செலவச்சுக்கிட்டு இருக்கான்னு ஊருக்காரங்க சொல்லுதுக்கா, அது எனக்கு அவமானம். ஒரு ஆம்பளையா நான் கல்யாணத்தை நடத்துறது தானே எனக்கு கௌரவம். ஆனா 7 லட்ச ரூபா உங்களுக்கு ஆகுமே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்காக ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ண மாட்டேனா என்ன? ஆனா என்ன, இப்போதைக்கு 7 லட்சம் இல்ல, நான் 7 லட்சம் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணத்தை வச்சுக்கிட்டுமா? ஐயோ வேண்டாம், இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல, என் செலவுல எனக்கு கல்யாணத்தை நடத்தினாதான் எனக்கு கௌரவம். இப்ப என்ன, உங்களுக்கு 7 லட்ச ரூபா வேணும் அவ்வளவுதானே? இல்ல, ஒரு 2-3 வருஷம் நான் காசு சேர்த்து வச்சா 7 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும். என் வருங்கால பொண்டாட்டிக்காக அது கூட நான் செய்ய மாட்டேனா? இங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கஷ்டம்லாம் பட வேண்டாம். இப்ப என்ன, 7 லட்ச ரூபா வேணும் அவ்வளவுதானே? அது உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது, போதுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட வாங்கி நான் செலவு பண்ணா அது எனக்கு அசிங்கம். நீங்க வேற நான் வேற இல்ல, நாம 2 பேரும் ஒண்ணே. அப்படியா? சும்மா இருங்க. நீயும் நானும் ஒண்ணா? சும்மா இருங்க. சொல்லு. அப்போ சரி, என் பொண்டாட்டி சொன்னா நான் கேட்பேன். ஐயோ, சும்மா இருங்க. என் பொண்டாட்டி சொன்னா கேட்பேன்னு சொன்னேன். நான் மட்டும் கொடுத்தா காணாது, நீயும் கொடுக்கணும். சும்மா இருங்க. அப்போ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நாளை கழிச்சு 7 லட்ச ரூபா கொண்டுட்டு வரேன், அப்புறம் நீங்களே அப்பா கிட்ட வந்து பேசுங்க, சரியா? ஆனா உன்கிட்ட வாங்கினா எப்படியாவது வெளியில தெரிஞ்சுனா எனக்கு? யாருக்கும் தெரியாது, அது என் பர்சனல் காசு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு செயின் இருக்குது, அதையே எடுத்துட்டு வரேன். அதையும் எங்க அப்பா நினைச்சு எனக்கு gift கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க, அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சுது. நானே உனக்கு செயின் செஞ்சு போடுதானே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், புரியுதா? ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது, அவருக்கு மனசு நிறைய எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு. பாவம், அவர்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. நான் என் புருஷனை நேசிக்கிறேன், அதான் நீங்க சொன்னீங்களே, நீங்க வேற நான் வேற இல்லைன்னு. இதுக்கு தாண்டி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இன்னும் நெருக்கமா வாயேன். சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல, இன்னும் நெருக்கமா வா. ஐயோ, சும்மா இருங்க. அதெல்லாம் முடியாது. ஐயோ, பார்த்துட்டாலே. ஐயோ, நீ வீட்டுக்கு போன வர. ஓ, பார்த்துட்டாலே. நம்ம போலாம். மீனா, இல்ல, எனக்கு ஒன்னதாண்டி பிடிக்கும், ஒன்னதான் பிடிக்கும். அவளை எனக்கு பிடிக்காதுடி, ஒன்னதான் பிடிக்கும். சும்மா பேசிட்டு இருந்தேன்டி. இங்க பாரு, நீயும் நானும் நல்லா வளர்றதுக்குதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தப்பா நினைச்சாது என்ன? எப்பவுமே நீ மட்டும் தாண்டி எனக்கு. நாம 2 பேரும் சந்தோஷமா வளர்றதுக்கு தாண்டி. நான் இங்க பாரு, என்ன தப்பா நினைச்சாத, உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. நம்ம போலாம். பார்த்துட்டாலே. இல்ல, எப்படி பார்த்தாலும் சரி, நான் போட்ட பிள்ளை இருந்தது நான் பின்வாங்க போறது இல்ல. நீனா என்னைக்கு நீனாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ மட்டும் தாண்டி எனக்கு பொண்டாட்டி.
என்ன மட்டும் காதலிச்ச. நான் வேண்டானாலும் அப்படியே வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்க பாரு. நீ எனக்கு வேணும்டி. நீ எனக்கு வேணும். நீ உண்மையா இருப்ப. எனக்கு உண்மை இருக்கதான் எனக்கு வேணும். அழகுக்காக என்னை தேடி வந்திருக்கா. என் அழகு போயிட்டுனா என்னை தூக்கி வீசிட்டு இன்னொருத்த கூட போயிடுவான். நான் சாரம் கட்டிட்டு போது கூட என்னை உண்மையா நேசிச்ச வாடி. இவன் நான் கோட் ஷூட் போட்டதுக்கு அப்புறம் வந்த வாடி. இவ கிட்ட இருந்து வாங்க வேண்டியதை வாங்கி உன் கூட நான் எப்படி வாடுன்னு மட்டும் பாரு. வேலை வெட்டிக்கு போனது என்னமோ உனக்கு இல்ல அப்படித்தானே? போறேன்னு ஏன் இப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கியா? போறேன். நீ அந்த ஓடுகாலி பின்னாடியே சுத்துறதுக்கு அப்புறம் எங்களை உருப்பட வர அவள குடும்பத்துக்கு ஆவாளால. இங்க பாரு, அந்த ஒழுக்கம் கட்டவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாருங்க, சும்மா சும்மா அந்த பிள்ளை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. தாய போல புள்ள நூலை போல சேலனு சும்மா வந்தாங்க. அவ அம்மா காரி ஒழுக்கமா இருந்தா பிள்ளை ஒழுக்கமா வளப்பா. என்ன எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ அம்மா காரிக்கு புருஷன் கிடையாது. ஆனாலும் பாரு இன்னும் கொடட்டிக்கிட்டு தான் அலைவா. அப்படிதானே பிள்ளையும் வளப்பா. சின்ன வயசுல புருஷனை இழந்தாள் அப்படிதானப்பா இருக்கும். அவ புருஷன் இல்லாத மாதிரி அலைதா? அவ சிமிக்கி என்ன, அவ தொங்காட்டம் என்ன, அவ செயின் என்ன? அவருக்கு மிஞ்சி போனா இவ 28 வயசு கூட ஆகலப்பா. சின்ன வயசுலயே கல்யாணத்தை பண்ணி புருஷனை இழந்து போய் இருக்குது. கைப்பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதனால அப்படி இருக்குது. நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க? இங்க பாரு, அந்த சிவகாமி மோளெல்லாம் என் வீட்டுக்கு நான் மருமலை கூட்ட முடியாது. அவ சிவகாமி பின்னாடி 1000 சுத்தணும். அதெல்லாம் லாய்ப்பிட்டு வராது. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் சொல்லவே கேளு. அவளை ஒரு காலம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு, அப்பா சொன்னா சரியா இருக்கும். அவெல்லாம் குடும்பத்துக்கு வேண்டாம். சொன்னா கேளு. என்னப்பா இல்ல, நல்ல இடத்துல ஒரு கௌரவமான குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுக்கணும்ல. அப்ப மிலிட்டரிக்கு போனான், அப்படியே போய் செத்துட்டான். அது அவ அம்மா ராசி. அவளுக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அவ உடனே உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா அவர் செத்துட்டாரா இருக்காருன்னு கூட தெரியாது. அவர் செத்துட்டாருன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். மிலிட்டரி போனவா திரும்பி வரல, அவ்வளவுதானே? ஆமா, போனவன் உசோட இருக்கான் பாரு. 17 வயசோ 14 வருஷமா ஆகுது, இன்னும் வரல. அந்த புள்ள வயத்துல இருக்கும் போது போனவன், அந்த புள்ள பிறந்து 10-17 வயசு ஆகுது, இன்னும் வரல, இன்னும் உசோட இருக்கானா? எல்லாம் அந்த புள்ள வயிற்றுல வந்த ராசிதான் ஊருக்காரனே சொன்னாம்ல அன்னைக்கு. சிவகாமி வயிற்றுல அந்த புள்ள இருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இந்த புள்ள உண்டான நேரம் ஒரு புருஷன் வந்து காணாம போயிட்டான், செத்துட்டான்னு சொன்னாங்க. ஏல அந்த புள்ள வந்து நீ தாலி கட்டி நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அதுக்குதான் என்ன கெட்டோட பண்ணிக்கலா? ஆமால, அந்த புள்ள வயிற்று இருக்கும் போதுதான் அவன் சிவகாமி புருஷன் காணாம போயிட்டான், செத்துட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த புள்ள வயிற்றுல இருக்கும் போதே அப்படி ஆகி போச்சு. அதெல்லாம் வேண்டாம், அது ராசி இல்லாத புள்ள. அதை நான் காதலிக்கிறேன், இந்த பிள்ளைக்கு ஆசையெல்லாம் காட்டிட்டேன். இப்ப நான் கெட்டிக்காம போன அந்த பிள்ளை மனசு எவ்வளவு வேதனைப்படும். நீ உசுரோட இருக்கணுமா வேண்டாமல? அப்படிலாம் நடக்காதுப்பா, அதெல்லாம் பொய்ப்பா. அந்த சாத்தத்தெல்லாம் நம்ப கூடாதுப்பா. என்ன சாத்தத்தை நம்ப கூடாது? உண்மையில சொல்றேன். அவன் மிலிட்டரிக்கு போனான், இவ குழந்தை உண்டானு ஊருக்குள்ளதான் தெரிஞ்சுது. அதுக்குள்ள அவன் புதுசு எடுத்துட்டான்னு நியூஸ் வந்துட்டு. அவ சிவகாமி அண்ணன் கூட நீ ஊர் பக்கம் வரக்கூடாது, ஊருக்குள்ள இரு, உனக்கு செய்ய வேண்டியதை செய்தோன்னுதான் இங்க கொண்டு வச்சிருக்கானுவ. ஒரு நாளாவது எட்டி பார்த்துருக்கானு நீ பாத்துருக்கா? அவ அண்ணன் தம்பி அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னுட்டானுவ. ஆனா நீ அவ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்க. எல்லாரும் ஒதுக்கி வச்சா சும்மா ஒண்ணு ஒதுக்கி வைக்கல. அவ ராசி அப்படி. பாரு, அந்த ராணி பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆயிரும், சொன்னா கேளு. நல்ல இடத்துல உனக்கு பொண்ணு பார்க்க கல்யாணத்தை முடிச்சு வாழ்க்கை வழிய பாரு. இறக்கப்பட்டு அவ கதை தாலி கட்டிட்டு அற்ப வயசுல போய் சேர்ந்துடாத. எனக்கு தெரியுமட்டி, இப்படித்தான் விட்டுட்டு போவானு. சரி விடுங்கட்டி, வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. எனக்கு முதையே தெரியுமட்டி, கசாப் கடைக்காரன் எதுக்கு ஒண்ணு கெட்ட விடாம பண்ணிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு முதையே தெரியும். இதுக்காகத்தான் கெட்ட விட மாட்டான்னு எனக்கு முதையே தெரியும். அதுக்கு தான் காலையில கூட நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவன் உனக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராதுன்னு. நீ தொட்டது எதுவுமே விளங்காம போயிருந்து உன்னை சாக அடிச்சிருவான்னு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அதே வேதனையை நான் வச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. ஒரு திருப்பு நம்ம ராசி இல்லாதவன்னு பேரை வாங்கிட்டோம். தொட்டதுக்கெல்லாம் நாம தான் காரணம். இந்த ஊர் நம்மள கரிச்சு கொட்டிரும். ஊர் கரிச்சு கொட்டதே இல்ல, சொந்தக்காரன் நம்மள சாவ அடிச்சிருவான். என்னை விட்டு என் புருஷன் மாதிரி 22 வயசு. அவருக்கு போ சொல்லி நானா சொன்னேன். அந்த கடலை எடுத்துக்கிட்டாரு, போயிட்டாரு. ஆனா ஒட்டுமொத்த பழி சுமந்தவன் நான் தான். நின்னா குத்தோ உட்கார்ந்தா குத்தோ நீ என்ன சாவ அடிச்சிட்டு இந்த உலகம். நான் வாய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லார் வாயும் மூடிச்சது. மனுஷன் கொட்ட கொட்ட நம்ம குனிஞ்சோம், நம்ம நிமிரவே முடியாது. அப்படியே பூமிக்குள்ள தோண்டி வச்சிருவாங்க. நாம கொட்டினவங்களை ஏறெடுத்து பார்த்து முறைக்கணும். அப்போதாண்டி நாம இந்த உலகத்துல வாழ முடியும். கொட்டோன்னு தலையை கொடுத்துட்டு இருந்தோம், சாக வேண்டியதான். சும்மா நிமிந்து பாரு. அதை விட்டு தங்க கல்வி, நிஜமாவே எங்க அப்பா செத்து போயிட்டாவளா? என்னாலதான் எங்க அப்பா செத்து போச்சுதா. அப்படி இந்த ஊர் உலகம் தான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
எங்க அம்மா கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டு மட்டும் தான் சொன்னாரு. ஆனா எதுவுமே சொல்லல. நானும் அப்பா எல்லாமே வளர்ந்ததால எனக்கு பெருசாவும் தெரியல. ஆனா எல்லாரும் இப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது. அப்பான்னு ஒருத்தர் இருந்ததுன்னா அப்பா பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லத கேளு. உங்க அம்மாக்கு கல்யாணம் முடிஞ்சு வரும்போது ஒரு 16 வயசு 17 வயசு தான் இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளை. நான் இவ்வளவு போலதான் இருப்பா. உங்க அப்பா ஏன் நல்ல வெள்ள வெள்ளேன்னு இருப்பான் பாத்துக்க. ஒன்ன மாதிரி தான் நீ உங்க அப்பா நான் உரிச்சு வச்சுதான் வந்திருக்க. உங்க அப்பனும் ஒன்னே மாதிரி தான் நல்லா பொத்து பொத்துனே நல்லா ஆயிட்டு வேட்டுமா இருப்பான். அப்போ மிலிட்ரியில தான் இருந்தான். மிலிட்ரியில போயிட்டு வந்துதான் உங்க அம்மைய கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இங்க வச்சுட்டு தான் மிலிட்ரிக்கு போனான். அவன் மிலிட்ரிக்கு போய் ஒரு வாரம் கூட இருக்காது. உங்க அம்மா மாசமா இருக்கான்னு ஊருக்குள்ள பரவச்சுது. இஞ்சி போனா உங்க அப்பா கூட உங்க அம்மா ஒரு 20 நாள் கூட ஒழுங்கா வாழ்ந்திருக்க மாட்டான். அப்போ போனவன் தான் ஏதோ தீவிரவாதிகளால புடிச்சு வச்சுக்கிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. அப்பெல்லாம் பேப்பர்ல தான் வரும். அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்ட மாட்டி, வேற எதுவும் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பனும் வரவே இல்லை பாத்துக்க. சொல்ல போனா உங்க அப்பனுக்கு மிஞ்சி போனா 40 வயசு கூட இருக்காதுட்டி உங்க அப்பனுக்கு. உங்க அம்மைக்கு கல்யாணம் முடியும் போது 16 வயசோ 17 வயசோ. உங்க அப்பா அதுல இருந்து 3 வயசு தான் மூத்தவன். ஒரு 20 வயசு இருக்கும் மிஞ்சி போனா. இப்ப உங்க அப்பனுக்கு 35 வயசு இருக்கும் மாட்டி. அவ்வளவுதான் மாட்டி. அப்பனா சின்ன வயசு ஆளுதானா? ஒருவேளை வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்காரோ? அப்படின்னாலும் நியூஸ் வராமலாட்டி போயிரும். சரி, எங்க அப்பா கூட வந்த அத்தை பாட்டி கிட்டின்னு யாரும் கிடையாதா? அததான் நான் வாங்கிட்டு மோதையதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புருஷன் மட்டும் நல்ல வேலை இருந்தா போதாது, அந்த குடும்பமும் நல்ல வேலை இருந்தாதான் அந்த வீட்டை நம்மளால வாழ முடியும். உங்க அப்பா இறந்துட்டாரு நியூஸ் வந்தோடனே உங்க அம்மையை அப்படியே அம்போன்னு போட்டுட்டு உன் பாட்டிக்காரி உன் அத்தைக்காரி எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாலுவே. உங்க அப்பா கூட வந்தது ஒரு அத்தைக்காரி மூத்தவா, அவ ஒருத்தி தான். அப்புறம் உங்க சித்தப்பன் ஒருத்தன் உண்டு. சித்தப்பா இல்ல பெரியப்பன் நினைக்காவே உனக்கு. ஆமாமா பெரியப்பா தான் அவன் உனக்கு. உங்க அப்பா கூட வந்தது ஒரு அண்ணன் ஒரு அக்கா. இவன் தான் கடைக்குட்டி. எங்க போன அவனே தெரியாது பாத்துக்க. உங்க அம்மாக்காரி அம்போன்னு போட்டுட்டு போயிட்டாவ. ஊர் உலகத்துல பொம்பளை தனியா வாழ்ந்தா என்ன பேசுன தெரியாது. அந்த பேச்சு வச்செல்லாம் வாங்கினவ உங்க அம்மாக்காரி தான். சொல்ல பண்ணா உன் அம்மாக்காரி தான் மட்டி பாவம். இன்னைக்கு அவ திமிர் பிடிச்சாலா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊரு தான் காரணம். உங்க அம்மா கூட வந்ததே நிறைய அண்ணன் தம்பி உண்டு. உங்க அப்பங்கார இறந்தோடனே அவனு கூட உள்ள நடையத்தல. எங்க நம்ம மேல பாரம் வந்துருமானு அவனை கூட சேர்த்துக்கல. அரிசி பருப்பை கொண்டு குடுத்துட்டு போவானுவ. அதுதான் உங்க அம்மா காய்ச்சி குடிச்சிட்டு கிடந்தா. சொல்ல போனா பேர காலத்துக்கு கூட கூடாம வந்துட்டானுவ. கல்ல பயிலுவேன். உங்க அம்மா ஒத்தையில தம்பி இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பெத்து எடுத்தா ஒன்னிய பாவம் சின்ன பிள்ளையா இருப்பா பாத்துக்க. உங்க மாமி மாதிரி உள்ள சேர்த்துக்கிட்டாலும் அப்பப்ப 500 100ன்னு கொடுப்பாடுவேன். அதை வச்சுதான் உங்க அம்மா கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கானுவ. அந்த விதத்துல கொஞ்சம் பாராட்டணும். ஆனா என்ன உங்க அம்மாக்காரி அந்த ஊருக்கு போக முடியாது. மாமே மைனின்னு கொஞ்சம் குழாவிட்டு இருக்க முடியாது. சும்மா ஒரு பிச்சைக்காரிக்கு போட்ட மாதிரி போடுவானுவ. அவ்வளவுதான். ஆனா என்ன உங்க அம்மா கொஞ்சம் சாமத்தியக்காரி. அன்னை மாட்டேன்னு எவ்வளவு வாங்கணுமோ வாங்கிடுவா. சாமத்தியமா வாங்கிடுவா. வாங்கி 2 3 வயக்காடை எடுத்து போட்டா அதை வச்சுதான் நீங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கா. உங்க அம்மை மாதிரி கொஞ்சம் சாமத்தியமா இருக்கிறதுக்கு பழகிக்க. சும்மா ஒண்ணு உங்க அம்மா பணம் பண்ணணும்னு அலையல. ஏன்னா அவ பட்ட பாடு அப்படி. அந்த பணத்துக்காக அவ பட்ட பாடு அப்படி. அன்னைக்கு அவ புருஷன் பணம் காசுன்னு சேர்த்து வச்சிருந்தா அவ பாட்டிக்காரி அத்தைக்காரி கூட இருந்திருப்பாளுவே. பணம் இல்லாதனால உங்க அம்மையை அம்போன்னு விட்டுட்டு போனாலுவே. அதனால தானே தான் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. உன்னை பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு வைராக்கியமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ வைராக்கியத்துல என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம். எந்த தாயும் தான் பட்ட காசத்தா புள்ள பற்றக்கூடாதுன்னு நினைப்பா. அவ அனுபவம் புள்ள பற்றக்கூடாதுன்னு நினைப்பா. காசு பணம் இருந்தா விட்டுட்டு போனாலும் வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தம்மட்டி பணக்காரனை பார்க்க அவங்க அம்மா புரியுது. ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் உன்னை செல்லம்மா வளர்த்தா பாரு, அவளை பாராட்டணும். வேற ஒருத்தின்னா உன்னையும் வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பா. தான் பிள்ளைக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு வாழ்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையோ தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த புள்ளி இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது. உங்க அம்மையை குறைச்சலுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை. 20 நாள் தாண்டி உங்க அப்பா கூட வாழ்ந்திருப்பா. அதுவும் 20 நாள் கூட ஒழுங்கா வாழ்ந்திருக்க மாட்டா. அவளை நிலமெல்லாம் நீலாம் உங்க அம்மைக்கு கோயிலே கட்டலாம்.
நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு கூட தெரியாம நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கோம்ல. நமக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்குத்தான் பெரியவங்க பேச்ச கேளுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க. அதான் அவங்க சொல்லதை நம்ம கேட்கணும். அவங்க அனுபவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம அவங்க பேச்செல்லாம் காது கொடுத்தே கேட்கறது இல்ல. ஏதோ அறுக்காங்க பிளேடு அப்படி இப்படின்னு நக்கல் பண்ணுதான். அது கிடைக்கும் போது வாங்கிக்கிடணும். இந்த தங்கங்களை கூட முன்னாடி எதையாவது ஒண்ணு நம்ம கிட்ட உளறிக்கிட்டே இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்? காதுல பஞ்ச வச்சு அதை இன்சல்ட் பண்ணுவோம். இல்லைன்னா போதும் கிழவி உன் பிராணத்தை விட்டுரு அப்படின்னு கூச்சல் இடுவோம். அதை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ படுத்துவோம். ஆனாலும் அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம காது கொடுத்தே கேட்கல. அன்னைக்கு அதை காது கொடுத்து கேட்டிருந்தா நாம இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிச்சலா இருந்திருப்போம். உண்மைதான், ஏமாந்துருக்க மாட்டோம்ல வாழ்க்கையில. சரி, நான் கூட எங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன். பெத்தவங்க மத்தவங்களுக்கு என்ன தப்பானவங்களா இருக்கலான்ட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் அவங்க தப்பானவங்களா இருக்கவே மாட்டாங்க. அது நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. விடுட்டு கருவேப்பிலை ரொம்ப தாங்காத. இங்க பாருட்டி ராணி, எங்க அப்பா மனசுல எப்படி இப்படி ஒரு எண்ணம் இருந்ததோ இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீ வாழ வர வேண்டாம். வேண்டான்ட்டி, அப்படி இடத்துல நீ வாழவே கூடாது. நாளைக்கு நானே மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு. சாகடிச்சிருவாங்கட்டி, வேண்டாம். இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்த்து வேணா கருவாப்பை ஒன்று தாலி கட்டலான்னு நினைக்கலாம். நாளைக்கு அவன் கூட இதை நம்பிட்டானா உன் வாழ்க்கையே போயிரும் டி. பொறுக்கி வந்த வழியை பார்த்து போயிரு. இனிமேல் என் பின்னாடி வரத பார்த்து கால்ல கிடக்கதை கொண்டு அடிச்சிரு. போடா, வந்துட்டானே பொம்பளை பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு போடா. அப்புறம் நீ யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா போயிரு. அதான் சொல்றேன், வா சேர்ந்து போவோம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்னை இதே பைக்கில் முன்னாடி தூக்கி வச்சு உன்னை கொஞ்சிக்கிட்டே போகணும். அதான் என் ஆசை. வா போலாம். அதுக்கு வேற ஆளை பாரு. வேற யாரும் வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும். நீ மட்டும்தான் எனக்கு வேணும். என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கல்யாணம் முடிஞ்சிட்டா? நான் நம்ப மாட்டேன். முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது ரகசியமா இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டேன். இனி அது போய் தொலை. என் புருஷன் எனக்கா காத்துட்டு இருப்பாரு. மரியாதையா போயிரு. சரி, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் புருஷன் கிட்ட சொன்னதா உனக்கு சரி வரும். அவரை சாதாரணமா நினைக்காத, கொண்டு போட்டுவாரு. மரியாதையா போயிரு. அவ்வளவு பெரிய சந்தியரா? வீராதி வீர, வீரனுக்கெல்லாம் வீர. போடா, ஆளும் மண்டையும். ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ. என்னை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்றா. என் தங்கம், என் வைரம், வீராதி வீரனா. எப்பா, என் பொண்டாட்டி என்ன எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் வீராதி வீரன். எவ்வளவு கியூட்டா சொல்லிட்டு போறா. என் தங்கம், என் வைரம். அப்படியே பட்டு அணைக்கணும் போல இருக்கு. இரு, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். என் தங்கத்துக்கு இன்னைக்கு தான் வாங்கிட்டு பண்ணுவேன். என்ன வீராதி வீரன்னு சொல்லியிருக்கா. கல்யாணம் முடிஞ்சது கூட சொல்லிட்டால. என் தங்கம், என் வைரம். என்ன சார் இங்க என்ன மாதிரி இருக்குது? சும்மா தான் வந்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் உங்க தம்பியா அண்ணனா? அண்ணே. ஓகே ஓகே. அதான் அன்னைக்கு தான் அவர் இந்த பைக்ல வந்தாரான்னு கேட்டேன். கமிஷனரா இருக்கா, அவன் பைக் தான் இட்டு விட்டுட்டு போவான். சரி, உங்க காதலை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் பிறந்தவா தானே. சரி, எப்போ கல்யாணம்? படிப்பு முடியட்டும். சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். எதனால அந்த பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சது? இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு அவகிட்ட நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலே அவளை ரொம்ப நமக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்னது? அவ எனக்காக செய்யற பணி விட புரியல. அவ சின்ன பிள்ளையில இருந்து எனக்கான வேலையெல்லாம் அவ தான் பாப்பா. என் ட்ரெஸ் துவச்சு போடுறது, எனக்கு சமைச்சு போடுறது, காஃபி போட்டு கொடுக்கறது எல்லாமே அவ தான் பாப்பா. இப்ப அவ அவ்வளோத்தையும் பழக்கி கொடுத்துட்டா. இப்ப எனக்கு எங்க அம்மா கையால் சாப்பிட்டா கூட எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா துணி துவச்சா கூட எனக்கு பிடிக்காது. எல்லாம் அவ தான் செய்யணும். புரியல. எனக்கு எல்லாமே அவதான். எனக்கான வேலையெல்லாம் அவ தான் செய்யணும். அவ செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். அவ செஞ்சு செஞ்சு எனக்கு பழகிட்டு. அதனால இப்ப எனக்கு அவ இல்லாம எதுவுமே முடியாது. நான் எந்த மாதிரி டேஸ்ட்ல காப்பி குடிப்பேன்னு எங்க அம்மாக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். அவ போட்டு கொடுத்தாலும் என்னால குடிக்க முடியும். வேற யார் போட்டு கொடுத்தாலும் நான் குடிச்சுக்கிட மாட்டேன். நான் கேட்டது அது இல்ல, அந்த பொண்ணுகிட்ட இருக்க குணம். பணிவிடதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நமக்கு செய்வாங்களே குணம். அதான் என்ன சின்ன சந்தே கவனிப்பா, அதான் பிடிக்கும். சரி போலாம். சரி வாங்க பைக் எடுங்க போலாம். சரி சரி, ஏன்ட கேட்டீங்க? நீங்க சொல்லவே இல்லை. உங்களுக்கு தமிழ் எதுக்கு பிடிச்சது? என் மேல அவ வச்சிருந்த நம்பிக்கை. யாரையுமே எதிர்பார்க்கல. கழுத்தை கொடுக்க சொன்னேன், கொடுத்தா. அது என் காதல் மேலையும்
அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எதுவுமே யோசிக்கல. தாலி கட்ட போறேன்னு சொன்னேன், கழுத்தை கொடுத்தா வாழ போறேன்னு சொன்னேன். அவ என்ன நம்புவா. இந்த உலகத்துல என்னை யாருமே இப்படி நம்புனதே இல்லை. இந்த உலகத்துல என்ன முழுசா நம்புனவா அவ ஒருத்திதான். அதை அனுபவிச்சாதான் அது எவ்வளவு சந்தோஷம்னு உணர்த்த முடியும், உணர முடியும். அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா, என்ன முழுசா நம்புனா. இந்த ஆம்பளையால எல்லாம் முடியும்னு நம்புனா. நான் ஆம்பளைன்னு எனக்கு உணர்த்தினா.